அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தி சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புக்கோட சாப்டர் 5 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் கெட்டிங் வெல்த்தி வர்சஸ் ஸ்டேயிங் வெல்த்தியில் ஒரு சின்ன கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் யாரெல்லாம் பற்றி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோன்னா, நம்ம வாரன் பஃபட் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய வாரன் பஃபட் அவங்களுடைய ஃப்ரெண்டு சார்லி மங்கர் அவங்கள பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, தேர்டாட்டு ரிக் அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டு அவங்கள பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வாரன் பஃபட் அவங்க அவருடைய சின்ன வயசான, அதாவது 10 வயசுலேருந்து 89 வயசு வரை கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அப்போ பார்த்து பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 14 முறை ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு மந்த நிலை ஏற்பட்டிருக்கு பாருங்கள். இருந்தாலும் அவர் மனம் தளராமல் எப்படி அந்த நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி அவர் இன்வெஸ்ட் பண்ணிடுவார் நினச்சி பாருங்கள். அவர் எவ்வளோ அனலைஸ் பண்ணியிருப்பார், எந்தெந்த ஓனர்ஸை அவர் கன்சல்ட் பண்ணியிருப்பார், இந்த கம்பெனியை கன்சல்ட் பண்ணியிருப்பார், இந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக எப்படி அவர் சூஸ் பண்ணார் நினச்சி பாருங்கள். 14 முறை ரிசெஷன் ஏற்பட்டும் அவர் எந்த ஸ்டாக்ஸையும் செல் எதுவும் பண்ணலை. அவர் ரொம்ப பொறுமையாக இருந்தார், வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு மரம் வளர்ந்து கனி தரக்கு எவ்வளோ நாள் ஆகுமோ அதை நட்டவர் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இவரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். பொறுமையாட்டு அதோடைய பலனை கிடைக்கும்னு சொல்லி ரிட்டர்ன்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தார். பட் இவருடைய ஃப்ரெண்டு சார்லி மங்கரும் இவரே போல வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இவருடைய இன்னொரு நண்பர், அவருடைய பேர் ரிக், அவருக்கு பொறுமை கிடையாது நிறைய விஷயங்களில். அவர் என்ன பண்ணார்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார். இவங்கள மாதிரி அவரும் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பர்சன், இவங்களோட ஒரு பார்ட்னர்னு கூட சொல்லலாம். பட் அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப க்ரீடியாக இருந்தார், அப்படின்னு கொஞ்சம் பேராசை கொண்டவராக இருந்தார். சீக்கிரமே நான் பணக்கார ஆகணும்னு ஆசைப்பட்டார். பட் இவங்க அப்படி இல்லை, இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்து கண்டிப்பாக நாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரோம் ப்ராப்பராட்டு. அது ஓக் ட்ரீ மாதிரி. ஓக் ட்ரீ எப்படின்னா, இப்போ 100 வருஷத்துலேருந்து 900 வருஷம் வரை வாழக்கூடிய ஓக் ட்ரீ, அது நல்ல பலனை தரக்கூடிய ஓக் ட்ரீ. அது மாதிரி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் அவர் வெயிட் பண்ண முடியாமல் நிறைய ஆசைப்பட்டார். அதனால் அவர் காணாமல் போயிட்டார். அவர் மிகப்பெரிய ஒரு கடனுக்குள்ளாகி அவர் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் இழந்துடுறாரு, அவர் காணாமல் போயிடுறாரு. ஆனால் பட் இவங்க கெட்டிங் வெல்த்தி வர்சஸ் ஸ்டேயிங் வெல்த்தியாக, கெட்டிங் வெல்த்தியாகவும் இருக்காங்க இவங்க 2 பேரும், ஸ்டேயிங் வெல்த்தியாகவும் இருந்துட்டு வந்தாங்க. பட் அவர் கெட்டிங் வெல்த்தி ஆனார், பட் ஸ்டேயிங் வெல்த்தி ஆகலை. இதுதான் ரொம்ப சின்ன ஒரு வித்தியாசம், இவங்க 2 பேருக்கும் இவருக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அதனால் நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கெட்டிங் வெல்த்தியாக மட்டும் இருக்காதீங்க, ஸ்டேயிங் வெல்த்தியாக இருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிலும் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். சில விஷயங்களில் சிக்கனமும் முக்கியம். ரொம்ப செலவழிக்காமல், எந்த விஷயத்துக்கு செலவழிக்கணுமோ அதுக்கு மட்டும் செலவழிங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவழிக்காமல் இருங்க. ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நல்ல கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.